ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கூட முது வேத வசனங்களை பகிர்ந்து கொள்ள நீங்கள் கொடுத்த தருணத்துக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் தெளிவிக்கப்படும்படியான ஜெபிக்கிற ராஜா, என்னை மறைத்து நீர் வெளிப்படுங்கப்பா. தகப்பனை என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் அப்பா உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீர்லவா, அந்த வார்த்தையின்படி இன்றைக்கு எங்கள் மத்தியில் அப்பா எங்களை ஆசீர்வதிக்க நீர் வந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க. எல்லா துதியான மகிமை எடுத்துக்குங்க. இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபையினால் திரும்ப உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்த பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் என்ற தலைப்பில் தான் சில வார்த்தைகளை ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ரோமர் 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். வேதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1 வசனம் இப்படியாய் தெளிவாய் சொல்கிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் போது பாரமான யாவற்றையும் நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய 9வது வயதில் என் தகப்பன் மரித்து போனாங்க. ஆனால் என்னுடைய தாய் அந்த நாளில் மிகவும் துக்கத்தோடு அவங்க வாழ்க்கையை துக்கத்தின் மத்தியிலையும் கண்ணீரின் மத்தியிலையும் கழித்து வந்தபோது ஆண்டவர் ஒரு நாளில் விசேஷமாய் ஒரு தேவ ஊழியின் மூலமாய் பேசினார். இந்த வார்த்தை தான் பேசினார், மகளே நான் உன்னை ஆசீர்வதிக்க பல முறை உன் அருகில் நான் நிற்கிறேன், ஆனால் நீயோ எப்போதுமே குனிந்த நிலைமையில் என்னை நீ பார்க்கவே இல்லை, என் முகத்தை நீ பார்க்கலன்னு சொல்லி ஆண்டவர் துக்கத்தோடு அந்த நாளில் பேசும்போது, அந்த நாளில் என் தாய் தன்னுடைய வாழ்க்கையை முழுவதும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாங்க. தன்னுடைய வாரங்களெல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்ற ஆரம்பித்தாங்க. அந்த நாளிலிருந்து ஆண்டவரை அதிகமாய் பற்றிக்கொள்ள ஆரம்பித்தாங்க. அவருடைய வாழ்க்கையில் அநேக ஆத்துமாக்களை கர்த்தருடைய அன்புக்குள்ளே கொண்டு வந்தாங்க. என்னுடைய வாழ்க்கையும் கூட கர்த்தருடைய அன்பில் கொண்டு வந்து இன்றைக்கு இந்த மகிமையான அந்த ஊழியத்தை செய்வதற்கு அவங்க தான் அந்த நாளில் ஒரு காரணமாக இருந்தாங்க. தேவனுடைய பிள்ளையை, இன்றைக்கு கூட உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த துக்கத்தில் அல்லது எந்த போராட்டத்தில் ஒருவேளை தலை குனிந்த நிலைமையில் நீ காணப்படுகிறாயோ, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு சோர்வு உன் வாழ்க்கையில் இருக்கிற வரையிலும் உனக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறதான அந்த ஓட்டத்தை நீ பார்க்கவே முடியாது. கர்த்தர் உனக்கு முன்னே சென்று இந்த நாளில் கொணலாய் இருக்கிறவைகளை செவையாய் மாற்றுகிற தேவன். நிறைய பேருடைய வாழ்க்கையில் வழி தெரியாமல் நான் நடக்க வேண்டிய வழி என்ன என்பதை அறியாமல் கலங்கி நாம் நிற்கிறோம். வேதம் தெளிவாய் சொல்கிறது. 43ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் கர்த்தர் அனுப்பி என்ன செய்கிறாரா, தன்னுடைய பிள்ளைகளை வழி நடத்துகிறாராம் கர்த்தருடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையிலையும் கூட நமக்கு தேவை அந்த வெளிச்சமும் சத்தியமும். அவைகள் தான் நம்மை நடத்தி செல்லக்கூடிய ஒன்று. இதுவரையும் நடந்திராத ஒரு புதிய பாதையில் நாம் நடக்க வேண்டுமானால், நேர்வழியாய் நம்மை தேவன் நடத்தி செல்ல வேண்டுமானால் ஆண்டவருடைய பாதத்தில் கண்ணீரோடு நம்ம வர வேண்டும். எரேமியா 31ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது, அழுகையோடும் கண்ணீரோடு நீ தேவ பாதத்தில் நீ நிற்கும்போது இடராத அந்த பாதையில் நான் உன்னை நடத்தி செல்வேன் என்று அப்பா அழகாக சொல்லுகிறார். அந்த நாளில் இஸ்ரவேல் ஜனங்களை கால் நனையாமல் ரொம்ப அழகாக என்ன செய்தாராம், அந்த செங்கடல் கர்த்தர் பிளந்து அந்த அருமையான தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் நடத்தினாராம். அதுபோல் இன்றைக்கு கூட வழி தெரியாமல் ஒரு வேளை நீ கலங்கி நிற்கலாம். நான் எப்படி வாழ முடியும், எப்படி இந்த உலகத்தில் நான் ஜீவிக்க முடியும், நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி ஒரு வேளை நீ கலங்கி நிற்கலாம். ஆனால் உனக்கு ஒரு வழிகாட்டியாக ஆண்டோடைய வார்த்தை அழகாக இந்த நாளில் வெளிப்படுகிறது. நான் உனக்கு முன்பாய் வைத்திருக்கிற அந்த ஓட்டத்தில் நீ பொறுமையோடு ஓட வேண்டுமானால், அந்த ஓட்டத்தை நீ முதலாவது கண்டுபிடிக்க வேண்டுமானால், உன் வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடக்கிறவராக இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓடக்கடவோம் என்று. தெய்வப்பிள்ளையே, இன்னைக்கு வாழ்க்கை அர்ப்பணிக்க ஆரம்பிப்பாயானால் ஆண்டவர் உன்னை நிச்சயம் உன்னை எல்லா துக்கத்திலிருந்தும் துயரத்திலிருந்தும் தேவன் உன்னை மீட்டு மேன்மைப்படுத்த ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்பதை நீ மறந்துடக்கூடாது. ஆகவே முதல் காரியம், நம்ம ஓட்டத்தில் பொறுமையாய் ஓட வேண்டும். இரண்டாவதாக வேத வசனம் அழகாக சொல்கிறது, இந்த பொறுமை நமக்கு தேவைன்னா நம்முடைய வாழ்க்கையில் பல பாடுகள் மத்தியில் தான் இந்த பொறுமையை நாம் கற்றுக்கொள்ள முடியும். எதிர்த்தில் ரோமர் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. உபத்திரம் தான்
பொறுமை நமக்கு உண்டாக்குமா? வேதத்தில் யாக்கோபு 1:3 நீங்க பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தின் பரீட்சை பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ வாழ்க்கையில் பலவிதமான போராட்டம் நம்ம வாழ்க்கையில் சூழ்ந்து கொள்ளும் போது நம்ம சோர்ந்துடக்கூடாது. அநேக நேரங்களில் எனக்கு இந்த போராட்டம் வருது, ஏன் இந்த பாடுகள் வருதுன்னு சொல்லிட்டு இந்த உபத்திரவங்களை என்ன செய்யறோம், ரொம்ப சோர்ந்து போய் அந்த உபத்திரவத்தின் மத்தியில் ஒருவேளை ஆண்டவரை விட்டு தூரம் போயிடுறோம். அநேக நாட்கள் ஆண்டவரை தேடாம நம்ம அநேக ஜீவியங்கள் நம் நாட்களை வீணடித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த வேத அழகா சொல்லுது, தேவனுடைய பிள்ளையை கர்த்தருடைய சமூகத்தில் பொறுமையோடு நம்ம காத்திருக்க வேண்டுமா? வேதத்தை நீங்க வாசித்து பாருங்க. வேதத்தில் லூக்கா சுவிசேஷம் 21 19 ரொம்ப தெளிவா சொல்கிறது, உங்க ஆத்துமாவை பொறுமையினால காத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி. நிறைய நேரங்களில் நம்ம ஆத்துமாவை பொறுமையோடு தேவ சமூகத்தில் காத்திருந்து, அப்பா எனக்கு ஆத்துமா ஆகாரம் எனக்கு நீங்க தாங்கன்னு சொல்லி காத்திருப்பது கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் ஆண்டவர் வாக்கு பண்ணினார், ஆனா உடனே அவங்களுக்கு அந்த கானான் கிடைக்கல. எத்தனையோ ஆண்டுகள் ஆபிரகாமோட ஆண்டவர் பேசுறாரு, ஆனா கர்த்தருடைய பிள்ளை 430 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் அவங்க எகிப்திலிருந்தே வெளியே வராங்க, அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வராங்க. வெளியே வந்து வனாந்தரம் தான், அந்த வனாந்தர பாதையில ஆண்டவர் அவர்களை அழகா நடத்திட்டு வராரு. அவங்களுக்கு வேத அழகா சொல்லுதுங்க, அவருடைய வஸ்திரம் அவங்க வாழ்க்கையில பழமையாகலையா, கால்களில் இருந்ததான அந்த பாதரட்சை கூட பழமையாகல, கால் வீங்கல. அவங்க பூமியில ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான அந்த வானத்தின் மன்னாவை மாத்திரம் சாப்பிட்டாங்க, வேற அப்பம் சாப்பிடல, வேறு எந்த காரியமும் அவங்களுக்கு வாழ்க்கையில கிடைக்கல. ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய சந்நிதியிலிருந்து வந்த தூதர்களுடைய மன்னா ஒண்ணுதான் அவங்க சாப்பிட்டு அந்த வனாந்திரத்துல சுகத்தோடு பலத்தோடு பலவீனம் இல்லாதபடி அவங்க வாழ்க்கையில என்ன செய்தாங்க, அந்த கானானுக்குள்ள வர வேண்டிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் அந்த அருமையான சந்ததிக்கு கர்த்தர் கொடுத்தாரா. அப்ப நம்ம வாழ்க்கையிலும் கூட ஒவ்வொரு கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற வேண்டுமானால் பொறுமையோடு நம்ம காத்திருக்க வேண்டும். எபிரேயர் 10:36 சொல்கிறது, தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தந்த பண்ணப்பட்டவைகளை நாம் அடையும்படி பொறுமை நமக்கு தேவை என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ நம்ம ஜீவியத்தில் எத்தனை வாக்குத்தத்தங்களை இயேசுப்பா நமக்கு கொடுத்திருக்கிறார், அத்தனை நமக்கு கிடைக்கணும்னா நம்ம பொறுமையா இயேசுப்பாவுடைய பாதத்தில், அப்பா எனக்கு கொடுத்திருக்கிறீங்க ஒரு நல்ல வார்த்தை கூட ஒரு நாள் தரையில விழப்போறதில்லப்பா, நீங்க சொன்னதை கட்டாயம் செய்ய வல்லவர் என்று நீங்க காத்திருப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தின்படி நிச்சயம் ஆண்டவருடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையில வெளிப்படுவதை நிறைவேறுவதை நம்ம பார்க்க முடியும். தேவனுடைய பிள்ளையை வேதம் அழகா சொல்லுதுங்க. ரோமர் 15:3-4 நீங்க வாசித்து பாருங்க. அங்கே நாம் வேதத்துல வாசிக்கிறோம், இந்த பொறுமையும் ஆறுதலும் வேத வசனத்து நிமித்தம் மாத்திரமே நமக்கு கிடைக்கிறதா. எழுதப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தையானது இந்த நாட்கள்ல எத்தனையோ காரியங்களை நமக்கு வாழ்க்கையில கற்றுக் கொடுக்குது. அதுல ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, பொறுமையும் ஆறுதலையும் விசேஷமாக தேவ வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறாரா. ஆண்டவருடைய பிள்ளையே, அப்ப வேத வசனங்களை வாசிக்க 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 ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யறாரு, நம்முடைய குணங்களை மாற்றுகிறார். நற்குணசாலிகளாய் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறும். நம்ம இந்த வேதத்தை வாசித்து இந்த வேத வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கிறோமா, தியானித்து பார்க்கிறோமா? யோசுவா 1:7-8 கூட எடுத்து நீங்க வாசிங்க. இந்த வேத வசனத்தை நீ விசேஷமாய் கத்தனும் கையில நியாயப்பிரமாணமா அந்த நாள்ல கத்தர் கொடுத்தா, அந்த நியாயப்பிரமாணத்தை நீ கவனமா கவனித்து அதன்படி நீ செய்ய வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாதிருப்பாய், ஆனால் நீ புத்திமானாய் இருப்பாய். நீ போகிற காரியமெல்லாம் உனக்கு வாய்க்கும். இந்த நியாயப்பிரமாணம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அப்படிதான் யோசுவா ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டதுனால அவனும் கூட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த கானான் தேசத்தை பகிர்ந்து கொடுக்கிறத நாம் வேதத்துல வாசிக்கிறோம். தேவஜனமே, இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில பொறுமை காணப்படுதா? இன்னும் வேதத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் அருமையான யாக்கோபு புஸ்தகத்தை எடுத்து நீங்க வாசிங்க. 5 அருமையா ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். 11 பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து நீங்க கேட்டிருக்கிறீங்க. அந்த யோபின் பொறுமையின் குறித்து நாம எத்தனையோ நேரங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். யோபு புஸ்தகம் 20-22 வரையிலும் யோபுக்கு வாழ்க்கையில எல்லாம் இழந்து போறான். பிள்ளைகளை இழக்கிறான், அவனுக்கு உண்டான ஆடு மாடு ஒட்டகம் எல்லாம் இழந்த உடனே அவன் ஒருவேளை
ஆண்டவரை குறை சொல்லலை. வேதம் அழகா சொல்லுதுங்க, தன்னுடைய வாயினால் பாவம் செய்யவில்லை. கர்த்தருடைய வசனம் அழகா சொல்லுதுங்க, அவன் அந்த நேரத்தில் தன்னை தாழ்த்தி ரெட்டுடுத்தினவனாக தேவ சமூகத்தில் வஸ்திரங்களெல்லாம் கிழித்து தேவ பாதத்தில் நிற்கிறத நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதே 2ஆம் அதிகாரம் யோபு புஸ்தகம் 10வது வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பாருங்க. மனைவி சொல்ற தூஷிக்கிற ஆண்டவரை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொல்லும்போது ஆண்டவருடைய பிள்ளை அவன் தெளிவாக சொல்றான், தேவனுடைய கையில் இருந்ததான நன்மை பெற்ற நாம் இப்போ தீமையை நாம் அனுபவிக்கிறோம் என்று சொல்லி அந்த காரியத்திலும் அவன் ஆண்டவரை குறை சொல்லவில்லை என்று யோபு சோதிக்கப்பட்டான் தான். ஆனால் அந்த சோதனையினுடைய முடிவு அவனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மிக ஆசீர்வாதமாக இருந்தது. இழந்த எல்லாவற்றையும் ரெட்டிப்பாக பெற்றுக்கொண்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். யோபை ஆண்டவர் தான் கையில் தான் வச்சிருந்தாரு. ஆனால் பிசாசு யோபு வாழ்க்கையில் சோதனையை கொண்டு வருவதற்கு தேவனுடைய அனுமதி கேட்ட உடனே தேவன் யோபை பிசாசின் கையில் ஒப்பு கொடுத்தார். ஆனாலும் அந்த யோபு ஆண்டவருடைய பிள்ளையை ஒரு நாளும் குறை சொல்லலை. அவன் சொல்றான், நான் சோதிக்கப்பட்ட பிற்பாடு நான் பொன்னா விளங்குவேன் என்று. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலும் கூட சில சோதனைகள் வரும்போது, சில பிடமிடப்படுகிற நிலைமைகள் வரும்போது, உபத்திரங்கள் வரும்போது ரொம்ப சோர்ந்துடுறோம். ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாருன்னு நம்ம நினைக்கிறோம், இயேசுப்பா என்னை மறந்துட்டான்னு நினைக்கிறோம். ஒருவேளை இன்னைக்கு நீ அந்த சூழ்நிலை ஒருவேளை நீ கலங்கி நிற்பாய். ஆனால் இந்த அருமையான வேளையில அப்பா உன்னிடத்துல பேசுகிறது. யோபு வாழ்க்கையில அவன் வாழ்க்கையில எப்படி திரும்ப ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றானோ அதுபோலதான் ஆண்டவர் தன்னுடைய முகத்தை உனக்கு மறைத்தது போல இன்னைக்கு இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில திரும்ப உன்னை ஆசீர்வதிக்க, உன் சிறையிருப்பை தேவன் திருப்ப ஆண்டவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். உன் குடும்பம் கட்டி எழுப்பப்படும். ஒரு நாள் நீ கைவிடப்படுவதில்லை. நீ சோர்ந்து போனவளாய் நீ உட்கார்ந்திருக்கலாம், கலங்கினவளாய் நீ உட்கார்ந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில பெருமையோடு நீ காத்திருக்கும்படி ஆண்டவர் சில பாடுகளை உன் வாழ்க்கையில அனுமதிக்கிறார் என்பதை மறந்துடாத. இந்த வேத வசனம் ஒன்றுதான் நமக்கு பொறுமையும் ஆறுதலையும் கொடுக்கக்கூடிய மேலான ஒன்று. தேவனுடைய பிள்ளையை அந்த பொறுமையை கர்த்தரிடத்திலிருந்து இந்த நாட்களை வாங்கிக் கொள்ள நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். ஆவியின் கனிகளில் ஒன்றுதான் நீடிய பொறுமை என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு கனி வரணும்னா உடனே கிடைக்காதுங்க. ஒரு மரத்தை நாம் நடுகிறோம், ஒரு அருமையான அந்த மரத்தில் காய்கள் ஒருவேளை பூ பூத்து காய் காய்த்து அப்புறம் தான் கனி கிடக்குது. அதே போல தான் ஆவியின் கனிகளும் நம்ம வாழ்க்கையில் உடனே நம்ம வாழ்க்கையில் வரல. ஒரு காலத்தில் கோபம் உள்ளவர்களாக இருக்கிறோம். சுவாபங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு குணம். ஆனாலும் வேதம் அழகா சொல்லுதுங்க, நம்முடைய சுவாப குணங்களை தெய்வீக சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற்றுவதற்கு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாராம். அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம பெற்றிருக்கிறதுனால தான் ஆண்டவருடைய வசனம் நம்ம சுவாபங்களை மாற்றிக்கொண்டே வருவது. கர்த்தருடைய பிள்ளை கண்ணாடியில் பார்ப்பது போல நம்முடைய முகங்களை வேத வசனத்தில் பார்த்து பார்த்து நம்முடைய சுவாபத்தை என்ன செய்கிறோம், மாற்றிக்கொள்கிறோம். கோபப்படக்கூடாது, இயேசுவுக்கு இது பிரியம் இருக்காது. ஆண்டவருடைய பிள்ளை கூக்குரல் இருக்கக்கூடாது, தூஷணம் இருக்கக்கூடாது. நம்ம உள்ளத்தின் ஆழத்தில் யார் மேலேயும் ஒரு வேளை குறை சொல்லி கொண்டிருக்கக்கூடாது. வேதத்தில் தெளிவா யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தை எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. அதுல 7 to 9 வரல நீங்க எடுத்து நீங்க வாசிங்கன்னா நீங்க நியாயம் தீர்க்கப்படாதபடி நீங்க என்ன செய்யக்கூடாதான், ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் நீங்க முறையிடக்கூடாது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எத்தனை நேரம் மற்றவங்களை நம்ம முறையிட்டு பேசுகிறோம் யோசிங்க. கர்த்தருடைய பிள்ளை பொறுமையினால உன் இருதயத்தை சிறப்படுத்தி காத்துக்கன்னு வசனம் சொல்லுதுங்க. அப்ப நம்ம இருதயத்துக்குள்ள இந்த பொறுமை உண்டா? அந்த நாட்கள்ல கர்த்தருடைய பிள்ளை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை பொறுமை இழந்து போறதுனால தான் நம்ம ஜீவியத்தில் ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போறோம். தெய்வ பிள்ளையை பொறுமை நமக்குள்ள கட்டாயம் தேவை. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான இந்த பொறுமை கூட எப்படி இருக்கணுமா? தீத்து புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, அன்பில் ஆரோக்கியம் உள்ளவர்களாக, விசுவாசத்துல நம்ம எப்படி இருக்கணும், ஆரோக்கியம் உள்ளவர்களாக, பொறுமையிலையும் கூட ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கணுமா? அப்போ இந்த பொறுமை நமக்குள்ள ஒருவேளை சோதிக்கப்படலாம். ஒருவேளை இன்னைக்கு இந்த உலகத்துல பொறுமையா இருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா அந்த வேதத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது, கிறிஸ்துவின் பொறுமை, கிறிஸ்து இயேசுவினுடைய பொறுமை, அவருடைய கையிலிருந்து வருகிறதான அந்த பொறுமை நமக்கு தேவைங்க. வேதத்துல யோவான் வேதத்துல மிக அழகா சொல்கிறார். வெளிப்படுத்தல் 1 அதிகாரத்துல 9வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. கிறிஸ்துவின் ராஜ்யத்து நிமித்தமும் உபத்திரவத்து நிமித்தமும் அவருடைய பொறுமைக்கும் நான் பங்குள்ளவன் என்று இந்த அருமையான யோவான் சொல்கிறத நாம் வேதத்துல வாசிக்கிறோம். பத்மு தீவுல அவர் தனித்தவராக ஆண்டவருடைய வசனத்தின் நிமித்தம் பல பாடுகள், சாட்சி நிமித்தம் பல பாடுகள் அவர் அங்க இருக்கிறார். அவர் சொல்றாரு, ஆண்டவருடைய பிள்ளையை கிறிஸ்துவின் பொறுமைக்கு நான் பங்குள்ளவன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில யோசிங்க, நம்ம ஆண்டவர்கிட்ட என்னென்னமோ பங்கு கேட்கிறோம், எந்ததோ ஆசீர்வாதங்களை கேட்கிறோம். அப்பா என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு வேணும்னு சொல்லிட்டு வசனத்தை ஒருவேளை நீங்க நல்லா தெரிந்து கொண்டிருக்கலாம். ஆனா இந்த பொறுமையும் கூட ஏசப்பாவுடைய சமூகத்திலிருந்து மாத்திரம் தான் வருதுங்க. அப்பாவுடைய இந்த கல்வாரி சிலுவை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா
நம்முடைய குணாதிசயங்கள் மாறும். கர்த்தர் இந்த பூமியில யோசித்து பாருங்க, பிதாவின் மடியில செல்ல பிள்ளையா இருந்தாரு. ஆனா இந்த பூமியில நமக்காக வந்து பாடுபட்டதுனால பாடுகளெல்லாம் சகித்தார். யோசிங்க, எத்தனை நிந்தைகள், எத்தனை பாடுகள் நமக்காக கடைசி நிமிஷம் வரையிலும், தன்னுடைய ஜீவன் போகிற வரையிலும் ஆண்டவருடைய பிள்ளையை தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார்லவா. அது நிமித்தம் உண்டாகிற அந்த பொறுமையை, அப்பா கல்வாரி சிலுவிலிருந்து வருகிறதா அந்த பொறுமையை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆனால் இந்த பூமியில ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை நிச்சயம் செய்ய முடியும். தேவ பிள்ளையை, இன்னைக்கு உன் ஜீவியத்தில் பொறுமை இருக்குதா? அநேக நேரம் பாருங்க, பொறுமை நம்ம இழந்து போறோம். எத்தனையோ ஆசீர்வாதங்களுக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு வேளை தடை நம்முடைய ஜீவியத்தில் பொறுமை இல்லாதது நிமித்தம் தான். தேவ பிள்ளையை கானானிய ஸ்திரீ அந்த நாளில பாருங்க, ஜீவியத்தில் ஆண்டவர் உடனே அவளுக்கு சுகத்தை கொடுக்கல மகளுக்கு. ஆனா அவளுடைய வாழ்க்கையில பொறுமையோடு அப்பாவுடைய தெய்வீக சுகத்துக்கு அவ காத்திருக்கிறா. பிள்ளையின் அப்பா எனக்கு வேணுப்பான்னு கேட்கிறா. ஆனா உடனே சொல்லல ஆண்டவர், நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லல. ஆண்டவருடைய பிள்ளையை காணாமல் போன இஸ்ரவேல் ஜனத்துக்கு தான் அனுப்பப்பட்டேன் என்று சொல்லி பிள்ளையின் அப்பத்தை நான் உனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்றார். ஆனாலும் அவ சொல்றா, அப்பா மேஜையிலிருந்து விழுகிறதான அந்த துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் சாப்பிடுமே என்று அப்படி தன்னை தாழ்த்தும் போது ஆண்டவர் அவளுக்கு உடனே சுகத்தை கொடுத்து அவருடைய விசுவாசத்தை கனம் பண்றதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில கூட கர்த்தருடைய பிள்ளை இரவு பகல் அவரை நோக்கி கூப்பிட்டுட்டே இருக்கிறோம். நம்ம அப்பா நீடி பொறுமையோடு இருந்து நமக்கு நிச்சயம் உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிற நமக்கு ஆண்டவர் தூரமாக அல்ல, தடவியாகிலும் அவரை கண்டுகொள்ளத்தக்கதாக அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு அப்பா கருத்துல நம்ம கேட்க போறோம், அப்பா எனக்கு ஆண்டவர் இந்த பூமியில இருக்கிற நாட்கள்ல பொறுமை இல்லப்பா, அநேக நேரம் அந்த பொறுமை நான் இழந்து போறேன், ஆவியின் கனிகள் என் வாழ்க்கையில இல்லைன்னு நீங்க கேட்பீர்களானால் ஆண்டவர் அப்படிப்பட்ட மேலான அந்த பொறுமையின் அபிஷேகத்தை ஆண்டவர் நிச்சயம் நமக்கு கொடுப்பார். பொறுமையின் கனியினால ஆண்டவர் நம்மளை இப்பொழுது இடைகட்ட அவர் போதுமானவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த பைபிளை நல்லா நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தை எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. அங்கு 10வது வசனத்துல நம்ம வாசித்து பார்க்கிறோம், பொறுமையை குறித்து சொல்லப்பட்ட வசனங்களை நீ காத்து கொண்டபடினால இந்த பூமியின் மீதெங்கோ குடியிருக்கிறவர்கள் மத்தியில பூச்சக்கரத்தில் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன் என்று அப்பா சொல்றார். பொறுமையை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகளை காத்து கொண்டிருக்கிறோமா? யோசித்து பாருங்க. வரப்போகிற காலத்துல ஒரு பயங்கரமான சோதனை காலம் வரப்போதான். அந்த சோதனை காலம் எது? பைபிளை நீங்க வாசிங்கன்னா லூக்கா 21ஆம் அதிகாரம் 34வது வசனத்துல வாசிக்கிறோம். இந்த உலகத்துல இன்னைக்கு காணப்படுற ஒரு காரியம் என்ன தெரியுமா? லௌகீக கவலை, வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் இருதயம் என்ன செய்யுது? பாரம் அடையுது. எத்தனையோ காரியத்துல கவலை, சாப்பாடு இதுதான் இன்னைக்கு உலகத்துல மெயினான ஒரு காரியமா அநேகருடைய வாழ்க்கையில நினைக்கிறோம். சாப்பிட்றோம், நல்லா சாப்பிட்றோம், நல்லா தூங்கணும், நல்ல ஜாலியான ஒரு வாழ்க்கை. கர்த்தருடைய பிள்ளை அது அல்ல நம்முடைய வாழ்க்கை. வேதத்தை நீங்க வாசித்து பார்க்கலாம். 35வது வசனம் தெளிவா சொல்கிறது, அந்த பூமியின் மீதெங்கும் அது ஒரு கண்ணியை போல வருவான். அதனால இந்த வசனத்துல வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல வாசிக்கிறோம், அந்த சோதனை காலம், அந்த சோதனை காலத்துக்கு நீ தப்பும்படி. அடுத்த வசனம் லூக்கா 21ஆம் அதிகாரம் 36ல வாசிக்கிறோம், அந்த சோதனை காலம் தான் ஆண்டவருடைய வருகை. ஆண்டவருடைய வருகைக்கு நாம அந்த மனுஷகுமாரனுக்கு முன்பாக நாம் நிற்க தகுதி உள்ளவர்களாய் மாறும்படி எப்பொழுது நம்ம ஜெபம் பண்ணணுமா? இன்னைக்கு ஜெப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சுங்க. ஆண்டவருக்கு காத்திருக்கிற ஒரு அனுபவம் இந்த பூமியில கிடையாது. ரொம்ப ஒரு காரியத்தை கத்த நமக்கு கொடுத்துட்டான்னா நம்ம மரிப்பதற்குள்ளாக அந்த காரியத்தை ஆண்டவர் செய்யாம நம்மளை எடுக்கவே மாட்டார். தேவன் கொடுத்த வார்த்தை ஒரு நாள் தரையில விழப்போறதுல உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, மகளே உன் பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்பட்டிருக்கும்னா உன் பிள்ளைகளை ஆண்டவர் போதிக்கிறதையும் அவங்க சமாதானத்தை கட்டாயம் கண்ணால பார்க்கிறதையும் நீ பார்க்காம அந்த பூமியை விட்டு ஆண்டவர் ஒரு நாள் எடுக்க மாட்டார். தேவ பிள்ளையே, அப்போ இன்னைக்கு இயேசுப்பா உங்ககிட்ட பேசி இருக்கிறாரா? பேசின வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஆனா கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டிய இந்த காலம், சோதனை காலம் என்பது அந்த பயங்கரமான எந்த நேரம் வரப்போறாரோ நமக்கு தெரியாது. அது ஒரு கண்ணியை போல வருமா? ஆகவே நம்ம வாழ்க்கையில தெய்வ பிள்ளையை கர்த்தருடைய சமூகத்துல ஜெபத்துல தரித்திருக்கணும். நீங்க சொன்னீங்களே இந்த வார்த்தை இப்படி சொல்லி இருக்கிறீங்களே, இந்த வார்த்தையை நீங்க நிறைவேற்றி தாங்கன்னு சொல்லி நீ கண்ணீரோடு நீ காத்திருப்பாய். ஆனால் அப்பா பாப்பாரு, என் பிள்ளை என் சமூகத்துல காத்திருக்கிறா, சொன்னதை நான் நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் தீவிரமாய் அந்த வார்த்தையை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். தாவீது சொல்கிறான், சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 1 வசனத்துல, நான் கர்த்தருக்கு பொறுமையுடன்
காத்திருப்பேன். ஆண்டவருடைய பிள்ளை நீ பொறுமையாக காத்திருந்தாங்க அப்பா சும்மா இருக்க மாட்டார். உன் பக்கமா ஆண்டவர் சாய்ந்து உன்னுடைய கூப்பிடுதலுக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பாரா. எத்தனை நேரம் உன் வாழ்க்கையில் பொறுமையோடு நீ காத்திருக்கிறீங்க. அநேக நேரம் பொறுமை இழந்து போகிறோம். இந்த பூமியில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் இருப்பதற்கு காரணம் ஆண்டவருடைய வார்த்தையின் மேல நாம் நம்பிக்கை வைக்கல. அந்த பூமியில அருமையான தேவ பிள்ளை ஆபிரகாம் வாழ்க்கையிலே கூட பல சோதனையை கடந்து வந்தார். எபிரேயர் 6:15 வசனத்தை வாசித்து பாருங்க. வேதம் தெளிவா சொல்லுதுங்க. அந்த நாளில அருமையான ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய பிள்ளை வேலை 75 வயதுல ஆண்டவர் அவனோடு கூட பேசினாரு. ஆனா அவன் வாழ்க்கையில இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற எத்தனையோ ஆண்டுகள் தேவ பிள்ளை காத்திருக்கிறான். அந்த வார்த்தைக்கு காத்திருந்தபடினால பொறுமையா காத்திருக்கிறான். அவன் என்ன செய்யறாரு, அப்பா எனக்கு சொன்னதை நிறைவேற்ற வல்லவர் என்று நம்பி தேவனை நம்பி மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தாராம். ஆண்டவரை துதித்து கொண்டே இருந்தாராம். அருமையான சாராளுடைய கர்ப்பம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த வார்த்தை அருமையான அந்த தாயினுடைய அந்த கர்ப்பம் மரித்த கர்ப்பத்தை உயிர்ப்பித்தது தான் தேவனுடைய பிள்ளையை. அப்போ வாக்குத்தத்தம் தேவனுடைய பிள்ளையை விசுவாசிப்பாயானால் தேவனுடைய மகிமை நீ பார்க்க முடியும். வார்த்தை நீ நம்ப ஆரம்பிப்பாயானால் இந்த மகிமை உன்னை வந்து உன் கூடாரத்தில் மூடுவதை நீ பார்க்க முடியும். எத்தனை நாட்கள் உன் பிள்ளைகளுக்கு நீ அழுது போராடி கொண்டிருக்கிற, எத்தனை காலம். ஒருவேளை அந்த அருமையான ஆபிரகாம் வாழ்க்கையில குழந்தை உருவாவதற்கு முன்பாக ஆண்டவர் பேசிட்டார், நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன், அந்த குமாரனுக்கு பேர் ஈசாக்கு நீ பேரிடணும். ஆண்டவருடைய இப்படி பேரிட்டா ஆண்டவர் அவனுக்கு கொடுத்ததான குமாரனை நேசித்து வளர்க்குறான். ஆண்டவர் ஒரு நாள் சொல்றார், சோதனை காலம் வருது. அந்த சோதனையில் அவனை சோதிப்பதற்கு என்ன சொல்றாரு, உன்னுடைய ஒரே மகனை எனக்கு கொண்டு வந்து பலியிடும்படி ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். ஆனா இந்த வேதம் அழகா சொல்லுதுங்க, கர்த்தர் தன்னுடைய ஒரே குமாரன் மூலமா அந்த ஈசாக்கின் மூலமா உன் சந்ததி விளங்குன்னு சொன்னார்ல. இந்த ஈசாக்க நான் பலிபீடத்தில் வச்சாலும் தேவன் திரும்ப அவனை உயிரோடு எழுப்ப வல்லவர் என்று விசுவாசத்தோடு பலிபீடத்தில் கொண்டு வந்து வைக்கிறான். ஆண்டவர் அவனை சேஷமாய் ஆசீர்வதிக்கிறார். அவனை கர்த்தர் உயிர்ப்பித்து கர்த்தருடைய பிள்ளையை உயிரோடு கர்த்தர் அவனுக்கு கொடுத்து அவன் மூலமாய் அந்த சந்ததி விளங்குறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தேவஜனமே, அதே போல தான் நமக்குள்ளாய் ஒரு விசுவாசத்தின் ஆவி இருக்குமானால் நம்முடைய ஜீவியமானது ஒரு மேன்மை கட்டாயம் காண முடியும். நம்ம ஜீவியத்தில் ஒரு தோல்வியும் கிடையாது. ஆண்டவருடைய பிள்ளை அப்போ பொறுமை நமக்கு ரொம்ப தேவை. பொறுமை நமக்கு வரணும்னா வசனத்தை நம்ம நல்லா கவனிக்கணும். என்ன இயேசுப்பா பேசுறாரு, டெய்லி பேசுறாரா? உங்களோட டெய்லி அப்பாவுடைய வார்த்தையை நீங்க கேட்குறீங்க. ஆனா அந்த வார்த்தையை பிசாசு அப்பப்போ வந்து உங்க வாழ்க்கையில எடுத்து போட்டுறான். அதனாலதான் உங்க ஜீவியத்தில் பொறுமை இழந்து போறீங்க. கொஞ்ச நேரத்தில் என்ன செய்யறோம், காலையில நம்ம எந்திரிச்சு ஜெபம் பண்ணும்போது நல்ல ஒரு பிரசனம் இருக்குது. அப்புறம் கொஞ்ச நேரம் ஆன உடனே கர்த்தருடைய பிள்ளையை விடியற் காலத்தில் எழும்புகிற ஒரு மேகத்தை போல கொஞ்ச நேரம் ஆன உடனே என்ன செய்யுது, அந்த மேகமெல்லாம் போயிருது. அந்த சூரியனை கண்ட உடனே அதே போலதான் நம்ம ஜீவியத்தில் கர்த்தருடைய பிள்ளை பனியை போல ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அனுப்புறாரு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உருகி ஓடிடுது. கர்த்தருடைய பிள்ளை இன்னைக்கு அப்பட்ட கேட்க போறேன், ஏசப்பா தகப்பனே நீர் எனக்கு சொன்ன வார்த்தை ஒன்றும் தரையில் விழப்போறதில்லப்பா. அப்பா நீங்க சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி கொடுங்க, எனக்கு பொறுமை தாங்கப்பா, எனக்கு பொறுமை தாங்க நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் நிச்சயம் அப்படிப்பட்ட பொறுமையினால ஆண்டவர் நம்ம இடைகட்ட வல்லவராய் இருக்கிறார். கடைசியா ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். கொலைசியர் 1:11 வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. நம்ம வாழ்க்கையில நமக்கு பொறுமை எப்படி வரும் தெரியுமா? சந்தோஷத்தோடு கூடிய நீடிய பொறுமை, சந்தோஷத்தோடு கூடிய சாந்தம், இவைகளினால ஆண்டவர் நம்மை நிரப்பணும்னா எல்லா வல்லமைக்கு மேலான ஒரு வல்லமையினால ஆண்டவர் நம்மை நிரப்ப வல்லவர் என்று சந்தோஷத்தோடு கூடிய பொறுமைன்னு பைபிளில் வாசிக்கிறோம். பொறுமையா இருந்தா இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா தேவ சமூகத்துக்கு வரோம், அப்படியே உம்முன்னு வரோம், நம்ம முகத்தை பார்த்தவனே நம்ம ஏதோ ஒரு துக்கத்தில் தான் இருக்கிறோம். இன்னைக்கு சந்தோஷம், நமக்கு ஆண்டவர் கொடுத்த சந்தோஷத்தை நம்மளால அனுபவிக்க முடியல. யோவான் 15 எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. அங்க வேதத்தில் அப்பா அழகா எழுதி வச்சிருக்கிறார். 15-16 வசனங்கள் எல்லாம் நான் என்னுடைய சந்தோஷத்தை நான் உங்களுக்கு வச்சுட்டு போறேன். ஆண்டவர் தன்னுடைய சந்தோஷத்தை தான் நமக்கு வைக்கிறார். அதை ஒருவனும் எடுக்கவே முடியாது. யோவான் 10 கூட நீங்க படிங்களேன். 28-29 வசனம், நான் என்னுடைய ஆடுகளுடைய வாழ்க்கையில நான் நித்திய ஜீவனை கொடுத்துட்டேன், அது என்னுடைய கையிலிருந்து யாரும் பறிக்க முடியாது. நித்திய ஜீவனை பெற்ற என் நாடு பிதாவின் கையில் இருக்குது, அவருடைய
கையிலிருந்து பறிக்க முடியாது. அப்ப யோசிங்க, ஆண்டவருடைய கையில் இருக்கிறோம், பிதாவின் கையில் இருக்கிறோம், நம்மளை யாருமே பறிக்க முடியாது. அப்போ தேவ பிள்ளைய அவர் கையில் இருக்கிற நாம எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும்ல. யோபு வாழ்க்கையிலையும் கூட ஒருவேளை ஆண்டவருடைய பிள்ளைய பிசாசின் கையில் ஒப்பு கொடுத்தாலும் அவன் ஜீவியத்தில் அவன் சோர்ந்து போகல. கர்த்தர் நிச்சயம் என் அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அதை காணும் என்று ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் அவ்வளவு விசுவாசமா இருந்தான். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளை அவன் சிறையிருப்பு திருப்பப்பட்டது. அதே போலதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலும் கூட எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் நம்ம சந்தோஷத்தை இன்னைக்கு என்ன செய்யறான்? பிசாசு பறிச்சு போட்டுறான். அப்பா கொடுத்த சந்தோஷம்ன்றதை நம்ம மறந்துடுறோம். அவருடைய சந்தோஷத்தை, உங்க சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். சொல்லி முடியாத சந்தோஷத்தினால ஆண்டவர் நம்மளை இடைகட்டுகிறவர் என்று 1 பேதுரு 1:8 வாசிக்கிறோம். நீங்க வாசித்து பாருங்க. நீ சங்கீத புஸ்தகம் 4 அதிகாரம் அங்க பாருங்க 7வது வசனம் அழகா சொல்லுதுங்க. ஆண்டவர் தானியம் திராட்சரசம் பெருகியிருக்கிற காலத்தை விட அதிக சந்தோஷத்தை என் இருதயத்துல தந்தாராம். இந்த இருதயத்துக்குள்ள இவ்வளவு கொடுத்தோம் நம்ம என்ன செய்யறோம்? நம்ம துக்கத்தோட தான் நம்ம இருக்கிறோம், சந்தோஷப்படல. நம்ம வாழ்க்கையில கழிகுறல. ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான இந்த சொல்லி முடியாத சந்தோஷம் இழந்து போனவரா நிக்கிறோம். அதனால இன்னைக்கு அப்பாட்ட கேளுங்க, ஏசப்பா அப்பா சந்தோஷத்தோடு கூடிய இருக்கிற அந்த பொறுமை எனக்கு தாங்கப்பா, உங்க கிறிஸ்துவின் பொறுமை எனக்குள்ள வரட்டப்பா, உண்மை போல எங்க வாழ்க்கையை மாற்றும் நீங்க கேட்பில்லைனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஷபலதீரபா. தேங்க்யூ ஃபாதர். மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றியோடு நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மத்தியில் நீர் வந்திருப்பதற்காக ஸ்தோத்திரப்பா. நன்றி ராஜா. தேங்க்யூ ஃபாதர். மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான அருமையான நாளில கூட உம்முடைய பாதத்தில் வந்து அமர நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த தருணத்துக்காக நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா மை துதிக்கிற ராஜா. எஸ் ராஜா, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு நல் வார்த்தை கூட தகப்பனை தரையில விழப்போறதில்ல ராஜா. எங்களுடைய வாழ்க்கையில கத்தாவே தகப்பனை பொறுமையினால எங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளும்படி நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆலோசனைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேல உம்முடைய கரம் வந்து அமரும்படியா நாங்கள் செபிக்கிற ராஜா. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் என்று சொல்லப்பட்டது போல ஆண்டவரே பொறுமையோடு நின்று ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில உம்முடைய சமூகத்திலிருந்து வருகிறதான ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும்படியா நான் செபிக்கிற அப்பா தகப்பனை பொறுமையினால ஆண்டவரே தகப்பனை நீடிய பொறுமையினால ஆண்டவரே இயேசுப்பா பிரபுக்களை சம்மதிக்க பண்ணலாம் சொன்ன அந்த வசனத்தின்படி அப்பா வேலை செய்யும் இடத்துல தகப்பனை எத்தனையோ காரியத்தில் அதிகாரிகள் மூலமா ஆண்டவரே பிள்ளைகள் கத்தாவே துன்பப்படுத்தப்படலாம். ஆண்டவரே அநேக காரியத்துக்காய் பிள்ளைகள் காத்திருக்கிறாங்க. அப்பா அந்த பொறுமையை நீர் பார்த்து பிள்ளைகளை நீர் கனப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம். எபிரேயர் 6 அதிகாரம் 11 வாசிக்கிறது போல வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை ஆண்டவரே பின்பற்றுகிறவர்களை ஆண்டவரே தகப்பனே இயேசுப்பா இந்த நாட்களில் அருமையான பிள்ளைகள் கத்தாவே வாழ்க்கையில ஏற்பட்ட அசதிகளை கத்தர் எடுத்து போட்டு விசுவாசத்தினால ஆண்டவரே அப்பா வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை பின்பற்றுகிறவர்களை ஆண்டவரே தகப்பனே இந்த நாளில நீர் கனம் பண்ணும்படியா நாங்கள் செபிக்கிற ராஜா. தகப்பனே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. தகப்பனே இந்த நாளில கூட எத்தனையோ குடும்பங்களை கத்தாவே பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக பொறுமையோடு காத்திருக்கிற ஒவ்வொரு தாயினுடைய கண்ணீரை கத்தர் இன்றைக்கு துடைக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா 120 ஆண்டுகளாய் தகப்பனே நோவா காலத்துல அப்பா தகப்பனே நீடிய பொறுமையோடு காத்திருந்து அப்பா உம்முடைய வார்த்தையை கத்தாவே அவன் அறிவித்த போது தகப்பனே கீழ்ப்படியாத எத்தனையோ ஆவிகள் கத்தாவே இந்த பூமியில கைவிடப்பட்ட நிலைமையில மரித்து போனார்களே, அப்படி ஒரு நிலைமை ஒருவருக்கும் வராதபடி இன்றைக்கு எங்களுடைய கத்தாவே வாழ்க்கையில அப்பா நீ நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறத ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்களை கத்தாவே தெளிவித்து அப்பா காண்பிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். பாவின் மேல நாள்தோறும் சினங்கொள்கிற தேவன், ஆனாலும் அது பிள்ளைகள் கத்தாவே இன்றைக்கு கூட அப்பா நம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறாங்க ராஜா. பாவிகள் அல்ல நீதிமான்கள் இந்த நாளில கூப்பிடுகிற சத்தத்தை கத்தர் கேட்டு உமது பிள்ளைகளுடைய பொறுமையை கத்தர் நீர் கனம் பண்ணும்படியா நாங்கள் செபிக்கிறோம். கணவனுடைய ரட்சிப்புக்காக பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்தர் தகப்பனை கண்ணோக்கி பாப்பீராக. இரவும் பகலுமை நோக்கி கூப்பிடுகிறவருடைய விஷயத்துல உமது செவி திறந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைக்காக திருமண வாழ்க்கைக்காய் காத்திருந்து எத்தனையோ நாட்களாய் இழைத்து போன பிள்ளைகளை கத்தர் இன்றைக்கு நினைத்து பார்த்து அவருடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை நீர் அனுப்பும்படியா நாங்கள் செபிக்கிறோம். விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய செய்கிற நம்முடைய வார்த்தை வெளிப்படும்படியா நாங்கள் செபிக்கிற ராஜா. நன்றி ராஜா. இந்த கடைசி காலத்துல பூச்சக்கரத்தின் மீதங்கோ வரப்போகிற இந்த கொடிய சோதனை காலத்துக்கு தப்பும்படி ஆண்டவரே விழித்திருந்து ஜெபிக்கிற ஜப வீரர்களை கத்த நீர் உருவாக்குவீராக. ஜபத்துல இதுவரையிலும் அசதியோடு இருந்த பிள்ளைகள் வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு ஆவிக்குரிய அனல் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல வந்து இறங்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஒரு அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே வாழ்க்கையில ஒரு மனம் திரும்புதலை தருவீராக.
வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது உண்டாகிற அனல் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இந்த நாளில வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஜப வாழ்க்கை கர்த்தாவே தகப்பனே அப்பா புதுப்பிக்கப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அசதிகளை கர்த்தர் நீர் எடுத்து போடுவீராக. எபேசு சபையை பார்த்து சொன்னீர் ஐயா தகப்பனே, நீ சகித்து கொண்டிருக்கிற பொறுமையை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி, ஆமாப்பா தகப்பனே, அந்த வார்த்தையை இன்றைக்கு கர்த்தாவே ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மத்தியில் நீர் அனுப்பி கொண்டிருக்கிறீங்க. உமது பிள்ளைகளுடைய பொறுமையை நீ பார்க்கிறீர் அல்லவா? இதுவரையிலும் இருந்த நாட்களை விட இனி வரப்போகிற நாட்களில் இன்னும் பொறுமையோடு இருந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. தேவனுடைய கற்பனைகளை ஆண்டவரை கைக்கொள்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய பொறுமையை கர்த்தர் கனம் பண்ணுகிற தெய்வமாய் இப்பொழுது நிற்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரங்களை விசேஷமாய் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிற ராஜா, மீதியான வேலையை பொறுப்படும் எல்லா துதியான மகிமை எடுத்துக்குங்க. இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.